மை தமிழ் மூவில இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்? மாயன் சிவா தொரப்படி டைரக்ஷன்ல வந்த கன்னி. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, மூலிகை மருந்தை வந்து பயன்படுத்தி பரம்பரையாக வந்து அங்கே இருக்கிற நோயெல்லாம் குணப்படுத்தியிருப்பாங்க ஒரு குடும்பம். அப்போ என்ன ஆகுனா, அங்கே ஒரு டாக்டர் வந்து பல நாளாக தீராத வியாதியில் வந்து ரொம்ப நாளாக வந்து அவதிப்பட்டு இருப்பாரு. அப்போ வந்து இவர் வந்து அந்த பாட்டி கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ அந்த அவரோட நோய் குணமாறப்போ அவர் அந்த பாட்டி கிட்ட கேட்பாரு, எப்படி குணமாச்சு? நான் ஃபாரின்ல போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கேன், நிறைய டாக்டர்ஸ் வந்து எனக்கு குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லி கடைசி லிமிட் வரைக்குமே எனக்கு யாரும் வந்து உத்தரவாதம் தரல என் உயிருக்கு, ஆனால் நீங்கள் என்ன குணப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி கிட்ட வந்து அவர் சொல்லுவார். அப்போ அந்த பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க பரம்பரையா வந்து இந்த மூலிகை மருத்துவத்தை வந்து அடுத்தடுத்த தலைமுறையா கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம். இந்த மூலிகை மருத்துவத்தை தாண்டி இதுல வந்து கடவுள் நம்பிக்கையும் இருக்குன்ற விஷயத்தை அந்த பாட்டி சொல்லுவாரு. அப்போ அந்த டாக்டர் வந்து இதை கேட்டு அந்த குணமாயி வீட்டுக்கு போறப்ப என்ன ஆகும்னா, இதுக்கு முன்னாடி அந்த டாக்டர் வந்து ஒரு ஃபாரின் டாக்டர்ஸ் கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அவங்க எல்லாரும் வந்து இவர்கிட்ட வந்து கேட்கிறப்போ, எப்படி உங்களுக்கு குணமாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கிறப்ப என்ன ஆகும்னா, அவர் சொல்லுவார், இந்த மாதிரி இந்தியாவில் வந்து மூலிகை மருத்துவம் வந்து பரவலாக பயன்படுத்திட்டு இருக்காங்க, ஆனால் அதுவும் தமிழ்நாட்டில் முக்கியமாக அதிகமாக அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறான்ற விஷயத்தை டாக்டர் சொல்லுவார். அப்போ வந்து என்ன ஆகும்னா, அந்த மல்டிநேஷனல், அதாவது அந்த ஃபாரின்ல இருக்க டாக்டர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இதை எப்படியாவது வந்து காசாக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் கிட்ட பேரம் பேசுவாங்க. டாக்டர் ஒத்துக்க மாட்டாரு. இதை சம்மந்தப்பட்ட ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு ரவுடி கிட்ட போய் அந்த மல்டிநேஷனல் சேர்ந்த ஒரு சில டாக்டர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்கிட்ட வந்து கேட்டு எப்படியாவது இதை திருடி கொடுத்தனா, அதாவது அந்த ரகசியத்தை பாதுகாத்து வருவாங்க அந்த பரம்பரையா அந்த மூலிகை மருத்துவம் செய்யறவங்க, எப்படியாவது அவங்க வீட்டை சார்ந்தவங்க கிட்ட இருந்து அதை அடிச்சு புடிங்கிட்டு வந்து எங்ககிட்ட கொடுத்தனா உங்களுக்கு நாங்கள் ஒரு பெரிய பணம் தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய பணம் தரோம் சொல்லுவாங்க. அப்போ வந்து இவர் போய் அந்த மூலிகை மருத்துவம் சார்ந்த அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து அந்த பாட்டிக்கிட்ட இருந்து அடிச்சு புடுங்கினாரா இல்லையான்றதான் படத்துடைய நீதி கதை. இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா, அஸ்வினி, மணிமாறன், ராம்பரத், ஜான்வி மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை எப்படி ஓப்பன் ஆகும்னா, ப்ரொட்டகனிஸ்ட், அதாவது இந்த படத்தோட முக்கியமான கதாபாத்திரமான அஸ்வினி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து இதுக்கு முன்னாடி நிறைய வீட்டில் வந்து நிறைய பிரச்சனை எல்லாம் வந்திருக்கும். அதாவது அந்த பரம்பரை சம்பந்தப்பட்ட பொருட்களை திருடுறதுக்காக வருவாங்க. அவங்க கிட்ட தப்பிச்சு அவங்க சொந்த ஊரான அவங்க சொந்தக்கார வீட்டுக்கு வந்து போவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, அங்கே இருக்கிற வந்து இந்த ஊரில் வந்து கொஞ்ச நாள் தங்கி இருந்து அந்த ஊரில் இருக்க ஒரு சில இன்சிடென்ட் எல்லாம் பற்றி வந்து அங்கே ஒரு பக்கம் அரசியல் புதுசாக அந்த ஊரில் வந்து பேசிட்டு இருப்பாங்க. அதனால அந்த ஊரில் இருக்க நிறைய பேர் வந்து அந்த ஊரை விட்டு போயிருப்பாங்க. இவங்களோட குடும்பம் மட்டும் அந்த ஊரில் தங்கி இருப்பாங்க. இந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்களை தேடி வந்து, அதாவது அந்த டாக்டர்ஸ்லாம் சேர்ந்து ஒருத்தர்கிட்ட பேரம் பேசியிருப்பாங்க ஒரு ரவுடி கிட்ட. அந்த ரவுடி வந்து இவங்களை ஒரு பக்கம் தேடிட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு பக்கம் நடக்கிறப்ப என்ன ஆகும்னா, அந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த தெய்வ நம்பிக்கைக்காகவே வந்து ஒரு சில விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதுவும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கப்ப என்ன ஆகும்னா, கதையில நிறைய இடங்கள்ல வந்து கடவுள் நம்பிக்கையை வந்து அதிகமாக காமிச்சிருப்பாங்க. ஆனால் மூலிகை சார்ந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் குறைவாக தான் காமிச்சிருப்பாங்க. அதை கொஞ்சம் வந்து டெப்தா காமிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் வந்து இந்த சொல்ல வேண்டிய கருத்தை இன்னும் தெளிவாக சொல்லியிருக்கலாம். பட் அதை காமிக்காம கடவுள் சம்பந்தமா நிறைய விஷயங்களை காமிச்சிருந்தாங்க. படத்தை நினைச்ச அஸ்வினோட ஆக்டிங்கை பத்தி சொல்லணும்னா, ரொம்ப அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப வந்து கரெக்டாக வந்து அந்த மலை சார்ந்த மக்கள் வந்து எந்த அளவுக்கு இருப்பாங்க, அவங்களோட நடை உடை எப்படி இருக்கும், அவங்களோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், டைலாக் டெலிவரியோட, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து அஸ்வினோட ஃபுல் எஃபர்ட் போட்டிருக்காங்க. நல்லாவும் நடிச்சிருந்தாங்க. ஒரு வயசா சொல்லணும்னா, ஆக்சுவலா என்ன, மூலிகை மருந்தோட ரகசியத்தை வந்து இவங்க கிட்ட இருந்து திருடி அதை சேல்ஸ் பண்றதுதான் அவங்களோட மோட்டிவ். பட் அதை தாண்டி நிறைய வந்து கடவுள் சம்பந்தமான விஷயங்களை வந்து அடிக்கடி காமிச்சிருக்காங்க. லாஸ்டா வந்து கடவுள் சம்பந்தமாக தான் முடிச்சு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை அவாய்ட் பண்ணிட்டு ஆக்சுவலி என்ன தேவையோ அதை மட்டுமே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டோரியை மூவ் பண்ணியிருந்தா டெஃபினட்டாக இந்த படத்தை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கும். பட் ப்ளஸ்ஸாக அமையல. இந்த படத்தோட மியூசிக்கை பற்றி சொல்லணும்னா, செபாஸ்டியன் சதீஷ் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. நிறைய இடங்கள்ல வந்து அந்த பற்றி இயற்கை சார்ந்த விஷயங்களுக்குலாம் வந்து மியூசிக் சூப்பராகவே கம்போஸ் பண்ணியிருந்தாரு. ஈவன் அந்த ப்ரொட்டகனிஸ்டோட கேரக்டரை காட்டுறப்போ அவங்களுக்கு தனியாக ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. அந்த ஸ்கோர்ஸ்லாம் ரொம்ப அழகாகவே ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. ஒரு சில இடங்கள்ல இவரோட ஸ்கோர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேரக்டர் வரப்போறன்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து முன்னாடியே நமக்கு வந்து கிரியேட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி வில்லன் வரப்போறாரு, ஹீரோயின் வரப்போறான்ற விஷயத்தெல்லாம் முன்னாடி மியூசிக் மூலியமா வந்து அதிகமா ஸ்கோர் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஓவர் ஸ்கோரை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஒரு சில இடங்கள்ல அந்த மியூசிக் ஸ்கோர் வந்து கொஞ்சம் ஹெவியா இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல வந்து டீசெண்டா வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருந்தாரு. ராஜ்குமார் பெரியசாமி தான் அந்த படத்துக்கு வந்து சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. இவரோட ஒர்க்கை பற்றி சொல்லணும்னா, முடிஞ்ச அளவுக்கு அந்த ஊரில் நடக்கிற ஒரு சில விஷயங்களை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் ஷார்ட்டை மூலியமாக வந்து ஒரு சில இடங்களில் வந்து காமிச்சிருப்பாரு. ஸ்டண்ட் சீக்வன்சி, அதாவது ஃபைட் சீக்வன்சி நடக்கிறப்பெல்லாம் முடிஞ்ச அளவு சினிமோட்டோகிராஃபர் அவரோட பெஸ்ட்டே இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. சினிமோட்டோகிராஃபர் ஒர்க் இந்த படத்துக்கு வந்து கூடுதலாக ஒரு ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. எடிட்டரும் அவரோட ஒர்க்கை வந்து ரொம்ப தரமாகவே பண்ணியிருக்காருன்னே சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் மணிமாறன் வந்து இந்த படத்தில் வந்து சூப்பர் ஆக்டிங் பண்ணுது. அவர் கொடுத்த அந்த சின்ன கேரக்டர் தான் அது சூப்பர் ஆக்டிங் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இந்த நடிச்ச ஒரு சின்ன கேரக்டர் பண்ண ஜான்வி, அவங்களோட ஆக்டிங்கும் வந்து ஒரு செட்டில்டான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக இந்த படத்தில் நடித்த தாரா கிரிஷோட ஆக்டிங்கை பற்றி சொல்லலாம். அந்த மலைய ஜாதி மக்கள் எப்படி இருப்பாங்க, அந்த ஊரில் இருக்க எப்படி பாடி லாங்குவேஜ் இருக்கும், அவங்க எந்த மாதிரி நடந்துப்பாங்கன்ற விஷயத்தெல்லாம் வந்து காஸ்டியூம்லேருந்து டைலாக் மாடுலேஷன் வரைக்குமே எல்லாத்தையும் வந்து ஒரு பக்கம் டேரக்டர் ஃபாலோ பண்ணியிருந்தாமே இவங்களோட பெர்ஃபார்மன்ஸை இந்த படத்தில் வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க.
ஓவராலாக இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இந்த படம் வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்து கண்டிப்பாக இந்த படம் வந்து பொருந்தும். பட் வந்து ஸ்டோரி வைஸாகவும் ஸ்க்ரீன் பிளே வைஸாகவும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணியிருக்கலாம். வில்லன் சைடும் வந்து அவனுக்கு ஒரு பேக் ஸ்டோரியாக இருந்ததும் அட்லீஸ்ட் அவனுக்கு வந்து அந்த பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், ஆக்சுவலாக வில்லனுக்கான அந்த ஸ்கோப் கொடுத்துருந்தா டெஃபினட்டாக இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து டேரக்டர் அடுத்த படத்தில் வந்து எல்லாத்தையும் வந்து கரெக்ட் பண்ணிட்டு இதோட ஒரு பெஸ்ட்டான படத்தோட வருவாருன்னு சொல்லிட்டு நான் நம்புவோம். இப்போ இந்த படம் வந்து தேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ விருப்பம் இருக்கா கண்டிப்பாக படத்தை போய் தேட்டரில் போய் பாருங்க. அப்போ தான் வந்து நம்ம மூலிகை மருத்துவத்தோட நோக்கம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். இந்த படம் மூலியமாக தெரிஞ்சதுக்கான ஒரு வாய்ப்பாக கூட நமக்கு இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம மை தமிழ் மூவியை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஸோ அதுவரை உங்களை இந்த வீடியோ பெறுவது நான் உங்கள் விஜய் டேனி.